வணக்கம். தற்போது ஒலித்த இந்த அபாய எச்சரிக்கை எதற்கு விடுக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். இது தொடர்பாக உங்களை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொள்கிறார் எமது செய்தி முகாமையாளர் உமாச்சந்திர பிரகாஷ். நன்றி டெல்ஷான். டெங்கு காய்ச்சல் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த காய்ச்சல் தொடர்ந்து மிக வேகமாக பரவி வருகிறது. எங்களுடைய குடும்ப அங்கத்தவர் ஒருவரோ அல்லது உறவினருடைய அங்கத்தவர் ஒருவரோ அல்லது நண்பர் ஒருவரோ ஒவ்வொரு நாளும் இந்த டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? நாங்கள் எங்களுடைய சுற்றுச்சூழலை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். டெங்கு காய்ச்சலில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். டெங்கு குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நாளும் டெங்கு காய்ச்சல் காரணமாக பல ஆயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் காவு கொள்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக பருவப்பெயர்ச்சி மழை காலங்களின் பின்னர் ஜூன், ஜூலை, நவம்பர், டிசம்பர் இந்த காலப்பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருகிறது. எனவே டெங்கு குறித்து நாங்கள் அவதானமாக இருப்போம், சிந்திப்போம். எங்களுடைய உயிர்கள் டெங்குவால் காவு கொள்ளப்படுவதை அனுமதிக்க முடியாது. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருந்து டெங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். தொடர்ந்தும் வீக்கெண்ட் பிரதான தலைப்பு செய்திகளோடு டெல்ஷான். தற்போது வீக்கெண்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளின் பக்கம் எங்களுடைய அவதானத்தை திருப்புவோம். மேல் மாகாணத்தை தவிர மேலும் 4 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம். மழை காரணமாக கொழும்பு நகரம் நீரில் மூழ்கியது. புத்தளம் களப்பினூடாக மீன் விநியோகத்திற்கு புத்தளம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். 2 பிரதான கட்சிகளும் இணைவதன் ஊடாக அதிகாரத்தை பகிர முடியும் என சிரேஷ்ட அமைச்சர் டி.யு. குணசேகர தெரிவிப்பு. சர்வதேச குற்றங்களை தடுப்பதற்கு இலங்கையும் ரஷ்யாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். தொடர்ந்து விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் சந்திரிகா ஆறுமுகம். நன்றி தில்ஷான். இனி விரிவான செய்திகள். அதிக டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 4 மாவட்டங்களில் டெங்கு தொற்று பரவுவதற்கான அவதானம் ஏற்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தை மாத்திரம் டெங்கு அவதானம் குறைவான பகுதியாக அடையாளம் கண்டு கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் பபா பலிகவடன தெரிவிக்கின்றார். இந்த ஆண்டின் கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் டெங்கு காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் 11,106 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 60% மேல் மாகாணத்தில் பதிவாகியிருந்தனர். டெங்கு வைரஸ் 4 பிரிவுகளின் கீழ் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நோய் ஏடிஸ் எஜிப்டை மற்றும் ஏடிஸ் எல்போபிக்டிஸ் ஆகிய நுளம்புகளினால் பரவுகிறது. இலங்கை உள்ளிட்ட ஆசிய வெளிநாடுகளுக்கு இந்த நோய் தொற்று நோயாக பரவுகின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. பருவப்பெயர்ச்சி காலத்தின் பின்னரான மாதங்கள் என கருதப்படுகின்ற ஜூன், ஜூலை, நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய மாதங்களில் டெங்கு காய்ச்சல் அதிக அளவில் பரவுவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகிறது. டெங்கு நுளம்பு கொட்டும் காலத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் பிரிவு நேற்று தெரிவித்திருந்தது. டெங்கு நுளம்புகள் காலை 7 மணி தொடக்கம் காலை 9 மணி வரை, பிற்பகல் 3 மணி தொடக்கம் 5 மணி வரையில் தாக்கும் என்பதையே நாம் அறிந்துள்ளோம். ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற ஆய்வின் பிரகாரம் டெங்கு நுளம்புகள் காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி தொடக்கம் 4 மணி வரையிலும் தாக்குவதாகவே காணப்படுகின்றன. மாசடைந்த நீரில் யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் நுளம்பே காணப்படும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தோம். ஆனால் தற்போது டெங்கு நுளம்பின் பெருக்கம் அதிகமாக காணப்படுகிறது. வயல் மற்றும் கிணறு அண்மித்த இடங்களில் இந்த நுளம்புகள் பெருகும் என்பதை கூற முடியும். மேல் மாகாணத்திற்குள் மேலும் தொற்று நோயாக டெங்கு நோய் பரவி வருவதாக சுகாதார பிரிவு குறிப்பிடுகிறது. நுளம்பு குடம்பிகளை அழிப்பதற்காக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு ரசாயன பதார்த்தங்களை பகிர்ந்தளிக்கும் திட்டம் ஒன்றை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு ஆரம்பித்துள்ளது. கடந்த மாதங்களில் டெங்கு நுளம்பு உருவாகுவதற்கு சாதகமான இடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை மற்றும் வீட்டு சூழல் அசுத்தமாக இருத்தல் ஆகிய விடயங்கள் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணமாக அமைந்துள்ளன. இந்த விடயம் குறித்து ஆராயும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் இன்று முற்பகல் வேளையில் கொழும்பு நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு சென்று ஆராய்ந்தது. இந்த நிலையில் டெங்கு நுளம்புகள் உருவாக்கும் வகையிலான வடிகான் கட்டமைப்புகள் மற்றும் குப்பைகளை கொட்டும் பல இடங்களை அம்மால் காணக்கூடியதாக இருந்தது.
காய்ச்சலுடன் வருகை தருகின்ற நோயாளர்களை பரிசோதனை செய்வதற்கான விசேட திட்டம் ஒன்று நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு காய்ச்சலுடன் வருகை தருகின்ற நோயாளர்களின் இரத்த மாதிரியை பரிசோதனை செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. டெங்கு நோயிலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளூராட்சி மன்றங்களையே சாரும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஹம்பாந்தோட்டையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலினால் முழு நாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் கொழும்பு உட்பட மேல் மாகாண சபை டெங்கு வலயமாக காணப்படுகிறது. ஏன் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டுள்ளது? மலேரியாவை நாட்டிலிருந்து இல்லாத ஒழித்துள்ளதாக சிலர் மாறுதட்டிக் கொள்கின்றனர். ஆனால் டெங்குவை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர். உள்ளூராட்சி மன்றங்கள் மக்களுடன் இணைந்து சூழலை தூய்மைப்படுத்தி நாட்டிலிருந்து டெங்குவை விரட்டி அடிக்க வேண்டும். பல கோடி நாட்டு மக்களின் நிதியை கியூபாவிற்கு வழங்கி பெற்றுக்கொண்ட தீர்வை கூட முறையாக பயன்படுத்தவில்லை என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிதி மோசடிகளில் பாதிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டை மாவட்ட மக்களுடன் கலந்துரையாடுவதற்கான இந்த நிகழ்வு திஸ்மஹாராம தெபரவெவ மெனிக் ரஜமஹா விகாரையில் இடம்பெற்றது. புத்தளம் களப்பை அண்மித்த பகுதிகளில் உள்ள மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த களப்பினூடாக மின் விநியோகத்துக்கு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முதலைத்தீவுக்கு படகுகளில் வந்திருந்தனர். மின் விநியோகத்திற்காக தீவுகளில் மின் கம்பங்களை அமைப்பதால் களப்பு பகுதி பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களை கடல்ல நாங்கள் கடந்த 2.5 வருஷமாக பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் தொழில்காரங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தோம் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட பல கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்தோம். கரையால போகிறதுக்கு நாங்கள் பல வழிகள் கொடுத்தோம். எங்களுக்கு எதிர்ப்பாக இன்னமும் அவங்க வேலை செய்யறதுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க. அரசாங்கம் எங்களை பாதுகாக்க வேண்டியும், அரசாங்கம் எங்களை அழிக்க கூடாது. நாங்க எங்களை பாதுகாக்க தான் கேட்கிறோம். நாங்க இந்த கரண்டுக்கு எதிர்ப்பு இல்லை. இந்த கரண்ட வெளியே கொண்டு போறதால நாங்க சந்தோஷப்படுறோம். நாங்களும் பின்னுக்கு வரோம். எங்களை கடலால கொண்டு போறதால எங்களோட உயிர்கள் தான் ஆபத்து. இதன் காரணமாக அவர்கள் புத்தளம் களப்பு பகுதியில் முதலைத்தீவிலிருந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் கடற்படைக்கு சொந்தமான படகுகளும் அங்கு வந்திருந்தமை எமது கேமராக்களில் பதிவாகியிருந்தன. முதலைத்தீவுக்கு சென்ற மீனவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு கடற்படையினர் அவர்களுடன் கலந்துரையாடினர். தீவில் நிர்மாண பணிகளுக்காக வந்திருந்த அதிகாரியொருவர் மீனவர்களிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அங்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. முதலைத்தீவில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் பின்னர் அங்கிருந்து வந்தனர். பின்னர் அங்கிருந்த மீனவ கிராமத்திற்கு வந்திருந்த அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை உருவாகியது. பின்னர் அங்கிருந்த அதிகாரி ஒருவர் தாம் அந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். ගමට මොනවරි සංවර්ධන වැඩසටහනක් කරන්නයි අනිත් එක එක ගෙවල් වලට මොනවරි තියෙන අඩුපාඩු ටික හොයාගෙන ඒගොල්ලන්ට මොනවරි උදව් කරනවා අපි. බුදුමාගේ නම තනතුරයි මොකද්ද? මම HM රිස්වාන් කමියුනිටි මොබිලයිසර් ரீஅவேக்கனிங் ப்ராஜெக்ட். எதிர்ப்பில் ஈடுபட்ட மீனவர்களை சந்திப்பதற்கு புத்தளம் மேயர் கே பாய்ஸ் அங்கு வந்தார்.
இலங்கை கடற்பகுதிக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 29 இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் 6 படகுகளுடன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் தலைமன்னார் கடற்றொழில் திணைக்களத்திடம் இன்று காலை ஒப்படைக்கப்பட்டதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் இந்திய மீனவர்களை நாளை ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் பெனடிக் சகாயநாதன் மிரண்டா தெரிவித்தார். பாரதத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தும் இலங்கையின் பிரச்சினையில் அவர் விரைந்து தலையிட்டு தீர்வினை பெற்றுக் கொடுக்க கோரியும் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்து சமய பேரவையும் இலங்கை இந்திய நட்புறவு கழகமும் இணைந்து இந்த நடைபவனியை ஏற்பாடு செய்திருந்தன. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து ஆரம்பமான நடைபவனி வீரமா காளி அம்மன் ஆலயத்தை சென்றடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அங்கிருந்து அம்மன் வீதி ஊடாக பலாலி வீதியை அடைந்த நடைபவனி இந்து சமய பேரவையின் முன்றலில் நிறைவு பெற்றுள்ளது. இலங்கையின் தேசிய பிரச்சினையில் இந்திய பிரதமர் தலையீடு செய்து சுமூகமான தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை தமிழகத்தில் நிலவும் முக்கிய பிரச்சனைகளுக்கும் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வினை பெற்றுத் தருமாறு கோரி தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் விஜயகாந்த் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு இலங்கையை நட்பு நாடாக கருதி இந்தியா நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இலங்கை மாறுபட்ட நிலைப்பாட்டிலேயே உள்ளதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தினால் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விஜயகாந்த் அவர்களது மேல்குடியேற்றம் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் ஏனைய மக்களை போன்று அனைத்து உரிமைகளுடனும் வாழ்வதற்கேற்ற சூழலை மத்திய அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என பாரத பிரதமருக்கு விஜயகாந்த் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சமகால அரசியல் தொடர்பான கருத்தரங்கொன்று நேற்று மாலை இடம்பெற்றது. இந்த கருத்தரங்கு மட்டக்களப்பு கல்லடி ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. அனைத்துலக சமூகமும் தமிழ் தேசிய அரசியலும் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்ற கருத்தரங்கில் கூட்டமைப்பின் பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காணாமல் போனவர்கள் 1018 பேர் என்று தங்களுக்கு சாட்சியம் கிடைத்திருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. சாட்சியம் கொடுக்காதவர்கள் தெரிய இருக்கிறார். ஆனால் சாட்சியம் கொடுத்தவர்களுடைய எண்ணிக்கையிலே இருந்து அது 1018 என்ற ஒரு பட்டியலே காட்டியிருக்கிறார். ஆனால் அதை காட்டிவிட்டு அதை குறித்து அவர்கள் சொல்லுகிற அறிக்கை இந்த சரணடைவு என்கின்றது பரவலாக இடம்பெறவில்லை. ஓரிரு பேர் கீழ்மட்ட அதிகாரிகளிடத்திலே சரணடைந்திருக்க கூடும் என்று சொல்கிறார். அப்படியாக அவர்களுடைய அறிக்கையிலே இருக்கிற விடயங்களையே நாங்கள் பல உதாரணங்கள் மூலமாக இந்த பொறுப்பு கூறுகிற கடப்பாட்டிலே அவர்கள் முழுமையாக தவறி இருக்கிறார்கள். ஆகையினாலே ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆணைக்குழுவின் மூலமாக அது நிறைவேற்றப்படவில்லை என்பதை நாங்கள் ஒரு புத்தகமாகவே அடித்து வெளியிட்டிருக்கோம். அதை எல்லாருக்கும் அனுப்பி கௌரவ நரேந்திர மோடி அவர்கள் சத்திய பிரமாணம் செய்ததற்கு பிறகு இலங்கையின் அதிபர் அவர்களை சந்தித்த பொழுது 13வது திருத்தச் சட்ட மூலத்தை பூரணமாக செயல்படுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார். அமைச்சரவையிலே இருக்கின்ற சிரேஷா மிஸ்டர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா அவர்கள் கூட நரேந்திர மோடி அல்ல யார் சொன்னாலும் எமது தெரிவுக்குழுவுக்கு வராமல்
13 பிளஸோ அல்லது 13 மைனஸோ எதுவும் நடந்துவிட முடியாது, தெருக்குழுக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நிமால் ஸ்ரீபால சில்வா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 13வது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது பல சந்தர்ப்பத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி பேசினால் அது இலங்கை இந்தியா சொல்லுவாரி அதை கட்டி எழுப்புங்கள். அதில் பல நல்ல விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்காக அதுதான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையிலிருந்து தீர்வு என்று நாங்கள் ஒருபொழுதும் நினைக்கவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தெளிவாக்க வேண்டியிருக்கின்றோம். நீங்கள் 13 கட்டமைப்பை பூரணமாக்குங்கள். அதற்கு அப்பால் சென்று அரசியல் தீர்வை அட்டுமுதலாக நிறைவேற்றுங்கள். அரசியல் தீர்வை காணுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ராஜபக்ச அரசாங்கமும் சந்திரிகா பண்டாரநாயக்கா ஜனாதிபதியாக இருந்த அரசாங்கமும் வேறு மாற்று திட்டங்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வைக்கப்பட்டிருக்கின்றன. 13வது திருத்தச் சட்டம் தான் இறுதி தீர்வு அல்ல, அதற்கு அப்பால் சென்று நாங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இப்போது இந்த இடத்திலே விண்ணப்பிக்கின்றேன். இலங்கை 13வது திருத்தச் சட்டத்துக்கு அப்பால் செல்வதா அல்லது பின்னோக்கி செல்வதா என்பது தொடர்பில் நாட்டு மக்களை தீர்மானிக்க வேண்டும் என அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பிலான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவேண்டிய தேவை நாட்டின் இரு பிரதான கட்சிகளுக்கும் இல்லை என மனித வளங்கள் தொடர்பான சிரேஷ்ட அமைச்சர் டியூ குணசேகர குறிப்பிட்டுள்ளார். செங்கொடி சங்கத்தின் ஸ்தாபகர் OI ராமையாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஹட்டன் நகரில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். வடமாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் 13வது திருத்தச் சட்டத்தில் சிறிய பகுதியை உடைத்துக் கொள்ள முயற்சித்தனர். அதனை செயற்படுத்த முடியும். சிறிய சிறிய பிரச்சனைகள் மாத்திரமே உள்ளன. இவற்றை கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள முடியும். கலந்துரையாடுவதன் மூலம் போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பான சிக்கல்களையும் தீர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் போலீஸ் அதிகாரங்களை முதலமைச்சர்களுக்கு வழங்குவது தொடர்பில் எனக்கு அச்சமாகவே உள்ளது. வடமாகாண முதலமைச்சர் தொடர்பில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஆனால் இங்குள்ள முதலமைச்சர்கள் தொடர்பிலேயே அச்சம் ஏற்படுகின்றது. ஏனெனில் இவர்களுக்கு போலீஸ் அதிகாரங்கள் வழங்கினால் வீதியில் கூட செல்ல முடியாது. இவற்றை கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள முடியும். பாரிய பிரச்சனைகள் அல்ல. உங்களது பிரஜா உரிமைகள் போன்ற பாரிய பிரச்சனைகள் அல்ல. இது தொடர்பிலும் இந்தியாவுடன் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவும் அதனுடன் தொடர்பு பட்டுள்ளது. நாட்டின் பிரதான கட்சிகளான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்தால் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இதனை அரசியலாக்கி லாபம் தேடுவதனால் வருவதில்லை. විරුද්ධ පක්ෂ මහතුරු බලන් ඉන්නවා. දැන් 13න් එහාට යන 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்ற தீர்விற்கு அரசாங்கத்தை தள்ளிவிட எதிர்க்கட்சியினர் பார்த்துக் கொண்டுள்ளனர். தற்போது அரசாங்கத்திற்கு 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளது. ஆனால் அவ்வாறு செல்லாவிட்டாலும் சிக்கல் நிலை ஏற்படும். இதனால் பாரிய சமூக அரசியலில் குழப்ப நிலை ஏற்படும். 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் சென்று தீர்வை முன்வைக்குமாறு இந்தியா கூறி வருகின்றது. அடுத்த தேர்தலுக்கு முன்னர் ஆட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பொறியினையை வைத்துள்ளனர். அரசாங்கத்துடன் மோதல் ஏற்படும் வகையில் சமூகத்தில் கருத்துக்கள் அதிகரிக்கப்படும். இதனால் பிரதான தேர்தல்களின் போது அரசாங்கத்திற்கு பின்னடைவுகள் ஏற்படும். இந்த நிலைக்கு தள்ளிவிடவே சர்வதேச சக்திகள் முயற்சிக்கின்றன. 13வது திருத்தச் சட்டத்திற்கு அப்பால் செல்வதா அல்லது பின்னோக்கி செல்வதா என்பது தொடர்பில் நாட்டு மக்களை தீர்மானிக்க வேண்டும். ශ්‍රී ලංකාව 13න් එහාට යනවද මෙහාට යනවද කියලා තීන්දුව කරන්න ඕනේ ශ්‍රී ලංකාවේ ජනයා. நாராயண்பிட்டவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி தொடரும். வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக எம்முடன் இணைந்து கொள்கின்றார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம், இது வேதா ஃபர்ஸ்ட். தென் மேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளில் மழையுடனான வானிலை இன்று நிலவும் என நேற்றைய தினம் நாம் வானிலை எதிர்ப்பு கூறலில் தெரிவித்திருந்தோம். கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய வானிலை நிலவியது. இது தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை இன்றைய தினம் நிலவும் என நேற்று நியூஸ் பெஸ்ட் செய்தி வழங்கியிருந்தது. இதற்கமைய இன்று பிற்பகல் வேளையில் நாம் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில்
ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்காக வருகை தந்திருந்தோம். இதன் அடிப்படையில் இன்று கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலையை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பின் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்ததையும் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. இன்று காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் ரத்னபுரி துடாவ பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 122.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. கொழும்பின் பல்வேறு பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவிய அதேவேளை பண்டாரகம ரைகம பகுதியிலும் சீரற்ற வானிலை நிலவியது. இதனால் பண்டாரகம ரைகம வெல்லம் துடாவ மற்றும் குருந்துவத் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 40 வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காலநிலை தற்போது நிலவுகின்றமையினால் இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் அலையின் சீற்றம் சற்று அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. காலஞ்சென்ற மத்திய மாகாண சபையின் முன்னாள் தலைவர் சாலிய திசாநாயக்கவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினார். சாலிய திசாநாயக்கவின் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள ஹாங்குராங்கத்தில் உள்ள வீட்டுக்கு இன்று சென்ற ஜனாதிபதி அன்னாரின் உறவினர்களுக்கு தமது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச, ஊடகத்துறை அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல, பொதுமக்கள் தொடர்பாடல் மற்றும் பொதுமக்கள் விவகார அமைச்சர் மேவின் சில்வா, மத்திய மாகாண ஆளுநர் டிகிரி கொப்பே கடுவ உள்ளிட்டவர்களும் ஜனாதிபதியுடன் அன்னாரது பொது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். 2 பிள்ளைகளின் தந்தையான சாலிய திசாநாயக்க தனது 48வது வயதில் காலமானார். 1965ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அங்குராங்கத்தையில் பிறந்த சாலிய திசாநாயக்க 8 பேரை கொண்ட குடும்பத்தில் 7ஆம் நபர் ஆவார். அன்னாரது பூத உடல் அங்குராங்கத்த மாதம் வேளையில் அமைந்துள்ள அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கவின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது தொடர்பில் ஒத்துழைப்பு வழங்கும் பொருட்டு இலங்கையும் ரஷ்யாவும் இணைந்து செயற்பட உள்ளன. போலீஸ் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் மற்றும் குற்றங்களை தடுத்தல் தொடர்பில் ரஷ்ய உள்விவகார அமைச்சுக்கும் இலங்கை சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சுக்கும் இடையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் பாரிய குற்றங்கள் தொடர்பில் தகவல்களை பரிமாறுவது தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்பை ஊக்குவிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம், மனிதர்கள் மற்றும் சொத்துக்களுக்கு எதிரான குற்றங்கள், ஊழல், போதைப்பொருள் கடத்தல், ஆட்கடத்தல் மற்றும் பண மோசடி போன்ற குற்றங்கள் குறித்து 2 நாடுகளும் தகவல்களை பரிமாற உள்ளன. சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். ஹட்டனில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று யட்டியாந்தோட்ட பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 5 பேர் கரவநல்ல வைத்தியசாலையிலும் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி மண்மேட்டில் மோதி நேற்றிரவு விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. மத அனுஷ்டானத்திற்காக வெளிமடையிலிருந்து வந்த 10 பேர் கொண்ட குழுவினரின் வேன் ஒன்றே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளது. கிழக்கு மாகாண விளையாட்டுத்துறை அமைச்சும் மாகாண விளையாட்டுத்துறை திணைக்களமும் இணைந்து ஏற்பாடு செய்த கிழக்கு மாகாண மாவட்டங்களுக்கு இடையிலான ஆண் மற்றும் பெண்களுக்கு இடையிலான கபடி போட்டிகளில் மட்டக்களப்பு மாவட்டம் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட விளையாட்டு அதிகாரி க ஈஸ்வரன் தலைமையில் நேற்று இந்த போட்டிகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் மட்டக்களப்பு மற்றும் திருமலை மாவட்டங்கள் மோதின. இதில் 25க்கு 13 என்ற புள்ளிகள் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டம் வெற்றி வாகை சூடியது. மேலும் பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை அணிகள் மோதின. இதில் 19க்கு 15 என்ற புள்ளிகள் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டம் சாம்பியன் ஆகியது. மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான வலைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் வந்தாறுமூலை மகா வித்தியாலய அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகள் கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு சிவானந்தா கல்லூரியில் இடம்பெற்றன.
19 வயதுக்குட்பட்டோருக்கான வலைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் பந்தார்மூலை மகா வித்தியாலயம் மற்றும் கிரான் மகா வித்தியாலயம் ஆகிய அணிகள் மோதிக்கொண்டன. இந்த போட்டியில் 14-21 என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் பந்தார்மூலை மகா வித்தியாலய அணி வெற்றி வாகை சூடியது. இதேவேளை 17 வயதுக்குட்பட்டோருக்கான மற்றொரு போட்டியிலும் மட்டக்களப்பு புனித சிசிலியா மகளிர் கல்லூரியை எதிர்த்தாடிய வந்தாரமூலை மகா வித்தியாலய அணி 28-17 எனும் புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியிலும் வந்தாரமூலை மகா வித்தியாலயம் வெற்றி பெற்றது. கிரான் அணியை எதிர்த்தாடிய வந்தாரமூலை அணி இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டது. இதற்கமைய 3 பிரிவுகளின் கீழும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வந்தாரமூலை மகா வித்தியாலய அணி மாகாண சாம்பியன் பட்டத்தை தனதாக்கிக் கொண்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.